பயிற்சி 6.8 தேர்ட் சம் கொஷின் பாருங்கள். x - 1 / 1 ஈக்குவல் y - 2 / 2 ஈக்குவல் z - 3 / m² மற்றும் x - 3 / 1 ஈக்குவல் y - 2 / m² ஈக்குவல் z - 1 / 2 ஆகிய கோடுகள் ஒரே தளத்தில் அமைகின்றன எனில் m இன் வேறுபட்ட மெய் மதிப்புகளை காண்க. இப்போ நமக்கு 2 கோடு கொடுத்துட்டாங்க. இந்த கோடு வந்து ஒரு தளத்தில் அமையும் போது இந்த m உடைய மதிப்பு, அதாவது மெய் மதிப்புனா ப்ளஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கொஷனில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு x - x1 / b1 ஈக்குவல் y - y1 / b2 ஈக்குவல் z - z1 / b3 இந்த காம்பினேஷனில் இருக்கா. அப்போ இதுலேருந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், a வெக்டர், b வெக்டர், c வெக்டர், d வெக்டர் எடுத்து எழுதிக்கலாமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், a வெக்டர் 1 i கேப் ப்ளஸ் 2, இந்த மைனஸ் வந்து ஃபார்முலா வர்றது, இந்த 2 3 இதனுடைய வெக்டர். சரிங்களா, அப்போ 2 j கேப் ப்ளஸ் 3 k கேப். அடுத்து b வெக்டர் பாருங்க கீழே இருக்கிறது, 1 i கேப் ப்ளஸ் 2 j கேப் ப்ளஸ் m² k கேப். அடுத்து பாருங்கள் c வெக்டர் இங்கே இருக்க 3 2 1 3 i கேப் ப்ளஸ் 2 j கேப் ப்ளஸ் 1 k கேப். அடுத்து பாருங்கள் d வெக்டர் 1 i கேப் ப்ளஸ் m² j கேப் ப்ளஸ் 2 k கேப். இப்போ கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு தளத்தில் அமையுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. அப்போது நிபந்தனைப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா தெரியும். c வெக்டர் மைனஸ் a வெக்டர் டாட் b வெக்டர் கிராஸ் d வெக்டர் ஈக்குவல் 0. ஃபஸ்ட்டு பாருங்க, c வெக்டர் மைனஸ் a வெக்டர் கண்டுபிடிக்கலாமா. பாருங்க, இப்போ c வெக்டர் 3 i கேப் ப்ளஸ் 2 j கேப் ப்ளஸ் 1 k கேப் மைனஸ் a வெக்டர் என்ன 1 i கேப் ப்ளஸ் 2 j கேப் ப்ளஸ் 3 k கேப் ஈக்குவல், இப்போ 3 i கேப் ப்ளஸ் 2 j கேப் ப்ளஸ் 1 k கேப் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் உள்ள பெருக்கும் போது ப்ளசண்ட் மைனஸ் i கேப் மைனஸ் 2 j கேப் மைனஸ் 3 k கேப்னு வருமா. ஈக்குவல் மைனஸ் 1 i கேப் இருக்குது, மைனஸ் 1ல் ப்ளஸ் 3 கழிச்சு என்ன வரும் 2 i கேப். இங்கே ப்ளஸ் 2j, இங்கே ப்ளஸ் 2j மைனஸ் 2j, அப்போ கேன்சலேஷன் என்ன வரும் 0 j கேப். இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 3 இருக்குது, கழிச்சு என்ன வரும் மைனஸ் 2 k கேப். சரிங்களா, இது c வெக்டர் மைனஸ் a வெக்டருக்கானது. அடுத்து பாருங்கள், b வெக்டர் கிராஸ் d வெக்டர். இப்போ கிராஸ் என்ன வரும் பாக்ஸ் ப்ராடக்ட், அப்போ i கேப் j கேப் k கேப். இப்போ b வெக்டருக்கான நம்பர்ஸ் மட்டும், அப்போ என்ன வரும் 1 2 m². அடுத்து d வெக்டர் 1 m² 2. இப்போ குறி மாற்றணும், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போது ப்ளஸ் i கேப் இன்ட்டு, இப்போ இந்த i கேப்புக்கான நிரல் நிறைவிட்டு மீதி இருக்க 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா. அப்போது 2 m² 2. அடுத்து பாருங்க, மைனஸ் j கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப், இதுக்கான நிரல் நிறைவிட்டு மீதி இருக்க 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா. 1 1 m² 2. அடுத்து ப்ளஸ் k கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப், k கேப்பான நிரல் நிறைவிட்டு மீதி இருக்க 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா. 1 1 2 m². இப்போ பெருக்கும்போது பாருங்கள், i கேப் இன்ட்டு 2 × 2 4 வர மைனஸ் m² இன்ட்டு m². அப்போ m இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அடுக்கு வந்து இப்போ ஒரே மாதிரி இருக்குது, கீழே அடிமான ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன வரும் m 2 × 2 4. இப்போ m⁴ மைனஸ் j கேப் இன்ட்டு 1 × 2 2 மைனஸ் 1 × m² ப்ளஸ் k கேப் இன்ட்டு 1 × m² மைனஸ் 1 × 2 2 ஈக்குவல், இதுக்கு மேலே சுருக்க முடியாது. ஸோ இதுதான் நமக்கு b வெக்டர் கிராஸ் d வெக்டருக்கான வெக்டர் ஃபார்ம். சரிங்களா, இது அப்ளை பண்ணலாமா. c வெக்டர் மைனஸ் a வெக்டர் டாட் b வெக்டர் கிராஸ் d வெக்டர் இது ஈக்குவல் வந்து 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ கொஷின் 7 சொல்லும் போது ஈக்குவல் இப்போ 0. சரிங்களா, இப்போது c வெக்டர் மைனஸ் a வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 i கேப் ப்ளஸ் 0 j கேப் மைனஸ் 2 k கேப் டாட் b வெக்டர் கிராஸ் d வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த i கேப், இந்த j கேப், இந்த k கேப் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது எடுத்து எழுதிக்கலாமா. i கேப் இன்ட்டு 4 மைனஸ் m⁴ மைனஸ் j கேப் இன்ட்டு 2 மைனஸ் m² ப்ளஸ் k கேப் இன்ட்டு m² மைனஸ் 2 ஈக்குவல் 0.
இப்போ டாட் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதனுடைய கிலோ. அப்போது இங்கே 2 0 -2 இங்கே வந்து இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இதனோட கிலோஸ். சரிங்களா, இது மாற்றி எழுதிக்கலாம். இப்போ எடுத்து எழுதும்போது என்ன வரும், 2 × 4 - m⁴. சரிங்களா, அடுத்து பாருங்கள் 0 × இந்த மைனஸும் சேர்த்து தான் வரும், -2 - m². அடுத்து பாருங்கள் -2 × என்ன இருக்குது, m² - 2 = 0. சரிங்களா, இப்போது இந்த 2 இடத்துல பெருக்கலாமா, பெருக்கும்போது 2 × 2 2 × 4 8 -2 × m⁴ 2m⁴. இப்போ 0 இந்த டேர்ம் பெருக்கும்போது என்ன ஆயிரும், இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிருமா, அப்போ ப்ளஸ் 0. அடுத்து இந்த -2 இடத்துல பெருக்கும்போது -2 m². அடுத்து -2 எடுத்து -2 பெருக்கும்போது -2 ப்ளஸ் 2 × 2 4 = 0. சரிங்களா, இப்போ இங்கே 2m⁴ இருக்குது, இங்கேயும் -2m⁴ இருக்குது. சரி, 2m². இதை ஆர்டர் எடுத்து எழுதிக்கலாமா, அப்போ 2m⁴ - 2m². இந்த இங்கே பாங்க, இங்கே 8 இருக்குது, 4 இருக்குது, ப்ளஸில் இருக்குது, அப்போ கூட்டிக்கலாம். 8 4 கூட்டினா 12 = 0. என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ் 12 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு போகலாமா, கொண்டு போனால் -2m⁴ -2m² = -12 வருமா. என்ன பண்ணலாம், -2 வந்து 3 வகுத்துடலாமா, வகுக்கும்போது பாருங்கள் -2 ஆல் வகுக்க, வகுக்கும்போது என்ன வரும், -2m⁴ / -2 -2m² = -12/-2 -2 கேன்சலாம், இந்த -2 கேன்சலா, -2 கேன்சல், 2 12 அடித்தா 6. அப்போ என்ன வருங்க, m⁴ மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ் m² = 6. சரிங்களா, இப்போ இதிலேருந்து காமன் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா m² வெளியே எடுக்கலாம். இப்போ m² உள்ள என்ன இருக்கும், m² + 1 வருமா, m² × m², m⁴, m² × 1 m². இப்போ இதை பிரித்து எழுதியிருக்கோம், = 6. இப்போ இந்த 6ன்றது எப்படி பிரிச்சதான் பார்த்தீங்கன்னா 2 × 3 6ன்னு எழுதலாமா. அப்போது m² × m² + 1 × 2 × 3. அப்போது இந்த m² = 2னும் m² + 1 = 3 சமப்படுத்தலாமா. சமப்படுத்தும் பாருங்கள், m² = 2, m² + 1 = 3. சரிங்களா, இங்கே எம்மோட வேலையை தான் கேட்டிருக்காங்க. இப்போ எம்மோட வச்சு இந்த ஸ்கொயர் வந்துச்சுன்னா ரூட்டாக வருமா. இப்போ m = ±√2 மெய் மதிப்பும் கொடுத்துருக்காங்க. அப்போது இது தான் ப்ளஸ் அப்படின்னு கிடைக்குமா, இல்லை நீங்கள் இதே ±√2 விட்டுடலாம். சரிங்களா, இப்போ m² இந்த +1 இது பக்கம் வந்துச்சுன்னா -1 வருமா, அப்போ 3 - 1 வருமா. இப்போ m² கழிச்சா 2, இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டாக வருமா. அப்போ m = ±√2. இப்போ நமக்கு எம்மோட வேலையை கிடச்சிருச்சா, பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.